ஆன்மீகம் என்பது என்ன, அரசியல் என்பது என்ன என்கின்ற கேள்விகள் நம் முன்னே எழத்தான் செய்கிறது. பக்தி எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது. எனவே பல்வேறு கேள்விகள், பல்வேறு ஆய்வுகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லாத அரசியல் என்பதெல்லாம் இல்லை. இரண்டுமே கலந்துதான் ஒன்றோடு ஒன்றாக இருந்திருக்கு. ஆன்மீக அரசியல் தலைவர். மதம் என்பது வேறு. மதம் என்பது எங்களுடைய கடவுள் மட்டும்தான் சரியான கடவுள், மற்ற கடவுள்லாம் சர்வீஸ் கமிஷனில் ஃபெயிலியர் ஆயிட்டாரு என்று தர்க்கம் செய்வது மதவாதம். ஆன்மீகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது அந்த ஆன்மீக அரசியல். எனவே நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 46,000 கோயில்கள் இருக்கிறது. இந்த 46,000 கோயில்களில் 10,000 கோயில்கள் மட்டும்தான் பட்டியலிடப்பட்டு பல்வேறு துறைகளில் இது பணியாற்றப்படுகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த அரசியலை அல்லது அறநிலையத்துறையை கை கொண்டது என்ற குற்றச்சாட்டு என்பது தவறான ஒன்று. 1817ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தான் முதலாக இதை வரிசைப்படுத்துகிறது. 1859ஆம் ஆண்டு அந்த கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசு அது கைக்கொள்கிறது. 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி அவையில் தான் 1927ஆம் ஆண்டு இந்து சமய அறவாரியம் என்று உருவாக்கப்படுகிறது. 40இல் மீண்டும் அது கருக்கொள்கிறது. 47க்கு பின்னால் அது 48இல் ஒரு முடிவுக்கு வந்து 1959ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1960ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அது யார் கொண்டு வந்தாங்கன்றது கூட பிரச்சனை இல்லைண்ணே, அது இன்னைக்கு எப்படி செயல்படுதுன்றதை தான் விமர்சனமாக வைக்கிறாங்க. நான் அறிந்த வரையில், நான் புரிந்த வரையில் தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான அரசியலை நீங்கள் உள்வாங்குகின்ற போது இந்த முறை இந்து அறநிலையத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு, மாண்புமிகு திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான இந்த அரசு இந்து சமய அறநிலைய கோயில்களுக்கு செய்திருக்கின்ற பணி என்பது பொற்கால ஆட்சி என்பதற்கான ஒரு சான்றாகவே அது பார்க்கப்படுகிறது. எனவே அதை மறுதளித்துவிட்டு இந்த அரசியலை உள்புகுத்துவதுதான் இங்கே விவாத பொருளாக மாறப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல், முருகன் இல்லாத அரசியல் என்பது இல்லை, அரசியல் என்பதுதான் முருகனாகவே நாம் பார்க்கிறோம். எனவே முருகக் கடவுள் எப்பொழுதுமே பக்தர்கள் அல்லது அதை கடந்த சூழலில் நிற்பார்கள். நம்முடைய சகோதரி சொன்னதை போன்று ராமனை வைத்து அரசியல் செய்ததை போன்று ராமன் அயோத்தியில் யாருக்கு வெற்றியை தந்தாரோ, அதே போல்தான் முருகன் இங்கே யாருக்கு வெற்றி தருவார் என்பது 26 முடிவாக இருக்கும். இந்த முருகன் வந்து இவங்களால தான் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது போலையும், இவங்களால தான் வேல் கொடுத்தது மாதிரியும், இவங்க தான் நமக்கு வந்து காவடி தீ கொடுத்தது மாதிரியும், இதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் கல்யாண சுந்தரன் ரொம்ப அழகாக சொன்னார், முருகன் பயந்து ஓடி வந்துட்டார் அப்படின்னு. இப்படி தான் திருச்செந்தூரில் வேல் இல்லை அப்படின்ட்டு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நடைபயணம் போகிறார். நடைபயணம் முடித்துட்டு சட்டமன்றத்துக்கு வர்றார். சட்டமன்றத்தில் ஒரு எந்த கட்சியும் தேவையில்லை, அந்த கட்சி தலைவர் வந்து ஒரு வாதம் கேட்குறார். இது மாதிரி ஒரு வேல் காணன்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு போனார், அங்கே போனால் முருகன், இவங்க போகும்போது முருகனே தோட்டத்துக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. டாக்டர் கலைஞர் எழுந்து உடனே சொன்னார், நாங்கள் வேல் தான் இல்லைன்னு நினச்சி முருகனே வீடு கட்டு வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு செய்தி. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல, அது அரசியல். நம்ம சகோதரி சொன்னாங்க, இது மாதிரி திராவிடர்கள் இதெல்லாம் பண்ணாங்க போனாங்க அப்படின்ட்டு. தந்தை பெரியார் எங்கேயுமே கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலை சார். இல்லைம்மா, அவர் சொல்ல கடவுள் இல்லை இல்லை அது அதாம்மா, கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை. தைப்பூசத்தை வீட்டுல நாங்க தான் சொல்லணும் கூட ஏத்துருவேன். பெரியார் கடவுள் எல்லாம் சொன்ன பெரியார் ஏத்துப்பாரு. அது என்னன்னா, அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி அது ஒரு சாமி தானே, அது ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லுதானே, அது ஏன் இடிச்சிங்க? அங்கே ஒரிசாவில் ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஏன் தீ வச்சு கொளுத்துனீங்க? அவர் கடவுள் இருக்கிறார் தானங்க சொன்னாங்க. கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்களால் தான் இந்த கடவுளால் அந்த கடவுள் பிரச்சனை, அந்த கடவுளால் இந்த பிரச்சனை. இஸ்லாமியர் கேட்டால் அவங்க லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர் கேட்டால் நானே சத்தியமும் வேதமாக இருக்கிறேன்னு அவர் சொல்லிடுவார்.
இந்துக்களை கேட்டால் அவங்க ஒரு எங்களது சைவ நெறியா அல்லது வைணவ வெறியா இதுக்குள்ளே போயிடுவாங்க. இதை தான் பெரியார் சொன்னார். அவர் இல்லைனாரு, இவர் இல்லைனாரு, இவர் இல்லைனாரு. நான் மூணுத்தையும் சேர்த்து இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன், பெரியார் சொன்னார். அது அவரோட கருத்து, அவரு சொன்னதுங்க. நீங்க சொன்னதை அவரு சொல்றார் மேடையில் வந்து, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த தப்புமே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தீபத்தை நீங்க ஏன் ஏத்தல அப்படின்னா, ஏத்தலன்னு யார் சொன்னது? ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற அந்த சூழல் தான் பண்ணிட்டு வராங்க. பழனியில் இருக்கின்ற போகர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். தாவரலிங்கம் பறித்தொண்டு ஸ்தாபித்தால் ஆவது முன்னே அரசு நிலைகடும், சாவதன் முன்னே பெருநோய் அடித்துடும் சொல்றார். நீங்க ஏற்கனவே இருக்கிற அந்த வழக்குகளை நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா, அது செய்வதற்கு முன்பாக உங்களுடைய அந்த கட்டமைப்பு சிதஞ்சிடும். அதையும் மீறி செய்தல்னா சாவதற்கு முன்னால் பெருநோய் அடுத்துடும் சொல்றார். யார்? போகர் சொல்றார், நான் சொல்ல. ஆக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற அதை தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அரசியல் எப்படி முருகனுக்கு இருக்கும்? முருகன் இல்லாமல் அரசியல் இல்லை. தமிழ்நாட்டுடைய பழங்குடி என்பது நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் மதம் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் மதம் குறித்து பேசவில்லை, தொல்காப்பியர் மதம் குறித்து பேசவில்லை. ஆனால் தொல்காப்பியர் பாயிரம் பாடுகின்ற போது சொன்னார், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் சொல்றார். வடவேங்கடம் தமிழ்நாட்டில் எல்லையாக இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த மொழிவாரி மாநிலங்களில் ஆந்திரா ஆவுக்கு அந்த திருப்பதி போகிறது. தலைதந்தையினும் தலைநகரை மீட்பென்று போராட்டங்கள் நடக்கிறது. இந்த போராட்டத்தின் வடிவின்பாக தான் இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறது. 6 படை வீடுகள் இருக்கின்ற நிலப்பரப்பு எல்லாம் தமிழ்நாட்டுடைய எல்லை என்று இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. ஆக முருகன் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் இல்லை. எனவே அந்த முருகனுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுடைய அடையாளம் என்கின்ற காரணத்தினால்தான் நாடு கடந்து தேசம் கடந்து கடலாண்மைக்கு அப்பால் சென்ற போது கூட முருகனை எங்களுடைய தமிழர்கள் தூக்கி சென்றார். முருகன் யார்? சிவபெருமானுடைய பிள்ளை. அவருடைய ஆயுதம் என்ன? வேல்தாங்கிய பிள்ளை, வேலு பிள்ளை தான் எங்களுடைய முருகன் என்பதை நான் இங்கே பதிவு செய்வதனுடைய கடமை. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாலும் நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியில் வேண்டுவத மாநிலத்தை என்று நஞ்சுண்டும் சகாவரம் பெற்ற சிவபெருமானுடைய பிள்ளை. அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார் முருக. 6 கார்த்திகை மலர், செங்காந்த மலர் பூத்து கொள்கின்ற அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த காரணத்தினால் அவருக்கு கார்த்திகை, அதாவது நீங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய பேர் வருவதற்கான காரணங்கள் அதாவது தான். ஆக இந்த கார்த்திகை மலரிலிருந்து வந்த காரணத்தினால் அவருக்கு கார்த்திகை செல்வன் பல்வேறு பேரில் இருந்து 6 பேரை ஒன்றாக இணைத்த பெருமை இந்த வரலாற்றுக்கு முன்னால் தான். அது கந்தன் வருது. சுக்குக்கு முந்தின மருந்து இல்லை, சுப்ராயனுக்கு முந்த மருந்து இல்லை, சுப்ராயனுக்கு முந்தின கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக சுப்பிரமணியனுக்கு முந்த கடவுள் இல்லை அப்படின்வாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கந்த கடவுள் எங்களுடைய சொந்த கடவுள் என்று தமிழர்கள் போட்டி பாராட்டுவது உங்களால் அல்ல. அவங்க ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள், தெளிந்திருக்கிறார்கள். எனவே இந்த கடவுளுடைய வழிபாடு என்பது தமிழுடைய ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி கொண்டு வருகின்ற இந்த பழக்க வழக்கங்கள். அனைவரும் சமமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை இன்றைக்கும் கடைபிடிப்பது திராவிட மாடல் பொற்கால ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த திராவிட மாடல் பொற்கால ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டில், அன்னை தமிழ்நாட்டில் மீண்டும் அடியெடுத்து வைப்பதற்கு முருகன் கை கொடுப்பார். முருகன் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் தான் முருகன் என்று கூறி இடம் சார்கின்றேன். வணக்கம்.